அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி ருசியான இறால் 65 செய்யலாங்கிறத பார்ப்போம். 1/2 கிலோ இறாவை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான மசால் பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியா, கொத்தமல்லி பொடி அது ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், தேவையான உப்பு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று போல் கலந்துக்கோங்க. இந்த மசால் கலவையில் எல்லா இறாலையும் பிரட்டி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இறாவெல்லாம் எடுத்து அந்த தோசைக்கல்லில் போட்டுருங்க. இறா ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. இறா நல்லா வெந்தோடனே கருவேப்பிலையை சும்மா 2 3 பிச்சு எடுத்து அதில் அப்படியே தூவி விட்டு அந்த எண்ணெயோடு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா இன்னும் கூடுதல் மணமும் ருசியும் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்ல மணமான ருசியான இறால் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இறால் 65 செய்ய நீங்கள் இறாலை எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி வலுவாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சரியான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இறால் 65 இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.